நேற்று ஒற்றை எழுத்து நிறுவனம் லாஸ் ஆக போகுது மாலதி. ஒற்றை எழுத்து நிறுவனம் வந்து திவாலாக போகுது மாலதி. என்ன திவாலாக போகுது அப்படின்னு அவங்க கேட்க இவங்க அதாவது பார்த்தீங்கன்னா மோகன்குமார்னு சென்னையில் ஒருத்தருக்கு இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் 3 லட்சம் ரூபா 25 கோடி அப்படின்னு பல்வேறு காலகட்டங்களில் பணம் வாங்கியிருக்காங்க. இந்த பணத்தை திருப்பி தராமல் அவர் வந்து செக்கை போட்டோன்னே செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு செக்கை கூட கிளியர் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஒற்றை எழுத்து நிறுவனம் இருக்கிறது. இதனால இப்போ புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் சொன்னது மாதிரியே இது திவாலாக போகுது அப்படின்னு பேசுறாப்புல. என்னடா ஒற்றை எழுத்து நிறுவனம், என்னடா மோகன்குமார், இந்த மோகன்குமார்ங்கிற கேரக்டர் எங்கேயே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி சும்மா கூகுளில் போய் மோகன்குமார் யாருன்னு தேடி பார்த்தேன். யாருன்னு பார்த்தா மோகன்குமார் பினான்சியர், அதாவது இந்த ஒற்றை எழுத்து நிறுவனத்துக்கு பணம் வர ஓட்டு ஜி ஸ்கொயர் நிறுவனம். இந்த ஜி ஸ்கொயர்ட்ட ஏற்கனவே இந்த சவுக்கு சங்கர் வந்து 50 கோடி ரூபா பணம் கட்டிருக்காப்ல. 50 கோடி ரூபா கொடுத்தா உன்னைய பேசாமல் இருக்கிறேன், 50 கோடி ரூபா கொடுக்கலாம் உன்னை பேசுவேன், காசு தர முடியாது ஒன்றும் தர முடிஞ்சா நீ பேசிக்கன்ட்டாப்ல. பேசிக்கணுன்னே இந்த நிறுவனத்தை எடுத்து பேச, இந்த நிறுவனம் நீதிமன்றத்தை நாட, நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டு இனிமேல் ஜி ஸ்கோருங்கிற வார்த்தையவே நான் பேச மாட்டேன்னு சொன்னதுனால தான் இப்போ ஒற்றை எழுத்து நிறுவனம் சொல்றது காரணம் என்னன்னா, ஜி ஸ்கோர் பேரை சொல்லக்கூடாது. சொன்னா நீதிமன்ற அவமதிப்பு, கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க திருப்பியும். அதனால என்னன்னா இப்போ வந்து ஒற்றை எழுத்து நிறுவனம் சொல்லி ஒரு குறியீட்டா பேசுறாப்லையா. இந்த மோகன்குமார் யாருன்னு விசாரிச்சு பார்த்தா மோகன்குமார் வந்து இந்த நிறுவனத்திற்கு பணம் கொடுத்ததாகவும், பணத்தை இந்த நிறுவனம் வந்து திருப்பி தராம ஏமாற்றியதாகவும், அதனால அவங்க செக்கை வந்து டெபாசிட் பண்ணும்போது செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டுறாரு. இதே சவுக்கு சங்கர் தான் 2022 ஆரம்பிச்சு ஒரு 3 ஆண்டு காலம் இந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு பெரிய சபரீசனுடைய பினாமி நிறுவனம், பல ஆயிரம் கோடிகளை இந்த நிறுவனத்திட்ட சபரீசன் கொடுத்து சபரீசன் நடத்துறாருனாங்க. சபரீசனுடைய நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம், சபரீசனுடைய பினாமி நிறுவனம்னு சொல்லப்பட்டு சொன்னீங்கல்ல, அந்த நிறுவனம் செக் பவுன்ஸ் ஆகுதுன்னா எப்படி ஆகும்? இனி அது சபரீசனுடைய நிறுவனம்னு சொன்னீங்க, பல ஆயிரம் கோடியை கொள்ளடிச்சுன்னு சொன்னீங்க, பல ஆயிரம் கோடியை வைத்திருக்க ஒரு நிறுவனம் எதற்காக செக் பவுன்ஸ் பண்ணணும்? இன்னொன்று, பல ஆயிரம் கோடிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எதற்காக கடன் வாங்கணும்? அப்படி நீங்க முன்னாடி சொன்னது மாதிரி இது ஒரு பினாமி நிறுவனம் சொன்னது உண்மையா? பினாமி நிறுவனமா இருந்தா மோகன்குமார்ங்கிற பினான்சியர்ட்ட எதுக்கு கடன் வாங்கணும்? அப்படியே கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை இந்த நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. இது அங்க தமிழ்நாடு முழுக்க கிளை பரப்பிட்டாங்க, துபாய் வரைக்கும் போயிட்டாங்கன்றீங்க. தமிழ்நாடு முழுக்க துபாய் வரைக்கும் போன இந்த நிறுவனம் எதற்காக ஒரு 25 கோடி ரூபாய் வாங்கிட்டு அதை தர மறுக்கணும்? அதற்காக செக் பவுன்ஸ் ஆகணும்? சவுக்கு சங்கு சொல்ற மாதிரி இந்த நிறுவனம் செக் மோசடியில் ஈடுபட்டுச்சா அப்படின்னா, இந்த நிறுவனம் இந்த மோகன்குமார் அப்படிங்கிற இந்த நபர்கிட்ட பணம் வாங்கினது உண்மை. இது இந்த வழக்கு வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு வச்சு இணையத்திலே கிடைக்குது. இணையத்திலே இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸை கற்பனையில